everyone, welcome to our channel. In this video, we are going to see about 12th Physics Public Exam Question Bank. So first chapter வந்து electrostatics. Electrostaticsல 2 mark questions இருக்கு. 2 mark questionsல வந்து the given all the questions are very important and முக்கியமாக ரொம்ப நிறையா high score பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இயர் ஜஸ்ட் வந்து புக் பேக் மட்டும் ஃபுல்லாக தரவாக படிங்க. லைக் எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தது இந்த இயர் புக் பேக் எல்லாமே நல்லா படித்தா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பல்சரி 2 மார்க்ஸில் ஒன்று வரும் அண்ட் 3 மார்க்ஸில் ஒன்று வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ட்ரை டு கெட் above 90 இன் ஃபிசிக்ஸில் வந்து above 90 எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இஃப் யூ ஸ்டடி வெல், இஃப் யூ கான்சென்ட்ரேட் இன் ஃபிசிக்ஸ்னால் கண்டிப்பாக எடுக்கலாம். தென் 3 mark questions. 3 mark questionsல டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கூலம்ப் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா புக்கில் இருக்க எல்லா டூ யூ நோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மேபி அது 1 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதெல்லாம் ஏதாச்சும் புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லைக் டேபிள் காலம் கொடுத்து எதாவது கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி கொடுத்துருக்க அந்த 2 வால்யூமில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அண்ட் எல்லாத்தோட அப்ளிகேஷன்ஸ் படிங்க, அட்வான்டேஜஸ் படிங்க, காஸ் லா ஃப்ரம் கூலும் லா படிங்க, டிரைவேஷன்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, எல்லா லாஸையும் நல்லா படிங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். அண்ட் அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். தென் 5 mark questions-ல the most important question is electric field due to a dipole on its axial line, equatorial line. இது ரெண்டுமே ஒரே 5 mark தான். ஒரே 5 mark means ஒரே question தான், பட் 2 5 marks நம்மளுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ எலக்ட்ரிக் டைபோல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக வந்துடும் மோஸ்ட்லி. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ வேன் டிகிரி ஜென்ரேட்டர் படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடாதீங்க. தென் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் 2 mark questions பார்த்தீங்கன்னா கரண்ட், ஸ்கேலார் குவான்டிட்டி, ஒய்னு கேட்டிருக்காங்க. தென் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி படிச்சுக்கோங்க, கரண்ட் டென்சிட்டி. தென் கிவ் த மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸில் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் படிச்சுக்கோங்க. தென் இந்த எஃபெக்டெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சீபக் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், பெட்லியோ எஃபெக்ட், அப்ளிகேஷன் ஆஃப் சீபக் எஃபெக்ட். அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல், கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க இந்த கொஷின்ஸ்லாம். தென் 5 marks பார்த்தீங்கன்னா determination of internal resistance of using a potentiometer, meter bridge, இந்த Wheatstone bridge, Kirchhoff's rules இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தென் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதில் டைபோல் மொமெண்ட்டு, வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் படிச்சுக்கோங்க. டிஃபைன் ஆம்பியர். தென் 3 mark questions பார்த்தீங்கன்னா பயோட் சாவர்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் கேல்வனோமீட்டரில் கன்வெர்ட்டட் இன்டு அன் அமீட்டர் அண்ட் கன்வெர்ட்டட் இன்டு அ வோல்ட் மீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாரன்ஸ் லா இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள், லாரன்ஸ் லா அண்ட் கேல்வனோமீட்டர், பயோட் சாவர்ட் லா, இந்த 3த்துலேருந்தும் ஒரு 3 mark வரலன்னா அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னன்னு கேளுங்க. சீரியஸாக வரும், அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் சொல்லலை, ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு சொன்னது. ஸோ அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் 5 mark questions-ல வந்து இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் படிச்சுக்கோங்க. ஆக்சுவலி எல்லா கொஷின்ஸுமே நல்லா படிங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இதில் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் இந்த லெசன்ஸில் தான் இருக்குது. அண்ட் செல்ஃப் இண்டக்ஷன், ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த லெசனில் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில். தென் 3 mark questions பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் solenoid, from mutual induction, then various energy losses in the
டிரான்ஸ்ஃபார்மர், how it is minimized. நல்லா படிச்சுக்கோங்க, இந்த 3 மார்க் கண்டிப்பாக வரும். அண்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் படிங்க. தென் 5th சாப்டரில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், தட் இஸ் EM வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, காஸ் லா அண்ட் மேக்னட்டிசம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க் கொஷின்ஸில் ரைட் ஷார்ட் நோட் ஆன் மைக்ரோவேவ், எக்ஸ்ரே, ரேடியோ வேவ், விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக 2 மார்க்கில் இல்லைனா 3 மார்க்கில் கண்டிப்பாக வரும். இதோட யூசஸ் வரும். இந்த காஸ் லா, ஆம்பியர் மேக்ஸ்வெல் லாவை விட இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரைட்டர் ஷார்ட் நோட் ஆன் மைக்ரோவேவ், எக்ஸ்ரே, ரேடியோவேவ், விசிபிள் ஸ்பெக்ட்ரம்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த கொஷின் வந்து வெறும் 2 மார்க் அண்ட் 3 மார்க்குக்கு மட்டும்தான். 5 மார்க் கொஷின்ஸில் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீரியஸாக இந்த கொஷின் நீங்கள் வரலைன்னா என்னென்னு கேட்டுக்கோங்க. நான் இவ்வளோ உண்மையாக இவ்வளோ ட்ரூவாக சொல்கிறேன்னா கண்டிப்பாக வரும். எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த லெசன் ஆக்சுவலி. ரிஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ரே ஸ்கேட்டரிங், வை ஸ்கை டஸ் அப்பியர் ப்ளூ, வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை டியூரிங் சன்செட் அண்ட் சன்ரைஸ். எல்லாம் ரியலி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் 3 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார் அப்பேரண்ட் டெப்த் அண்ட் derive the relation between F and R for a spherical mirror. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர்ஸ் லா படிங்க. வேறு என்ன வேணும் இந்த லெசனில்? லென்ஸ் மேக்கர்ஸ் லா படிங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபயர்ஸோ மெத்தட் டு டிட்டர்மைன் ஸ்பீட் ஆஃப் லைட் படிங்க. மிரர் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுக்கோங்க. தென் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸில் ஆஸ்டிமைகாட்டிசம், ஹிஜன்ஸ் பிரின்சிபல், கோஹரன்ஸ் ஃபோர்ஸ், ரேலேஸ் கிரிட்டேரியன், மாலூஸ் லா, வேவ் ஃப்ரண்ட் நல்லா படிங்க. 3 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா பிரியூஸ்டர்ஸ் லா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க் கொஷின்ஸில் வந்து சிங்கிள் செல்ட் படிங்க. யங்ஸ் டபுள் செல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Then dual nature of radiation and matter. Define stopping potential படிங்க, important question. Threshold frequency, de Broglie hypothesis. Then 3 mark questions பார்த்தீங்கன்னா derive the expression of de Broglie wavelength of a electron, photocells, X-ray spectrum, X-ray spectra, application of X-rays ரொம்ப important question. Then 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா laws of photoelectric effect. Then explain the principle and working of electron microscope very very important. And Davis and German experimentum important. Other important questions பார்த்தீங்கன்னா expression for the de Broglie wavelength படிச்சுக்கோங்க. Same kinetic energy, Broglie wavelength associated as a particle படிச்சுக்கோங்க. Then atomic and nuclear physics. Atomic and nuclear physicsல 1 Curie, 1 AMU, 1 activity, mass defect, half-life time, mean life, ionization energy, excitation energy ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ், ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா எமிஷன்லாம் இம்பார்ட்டண்ட். தென் ட்ராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஜேஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டு டிட்டர்மைன் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து மோஸ்ட் எசென்ஷியல் ஒன் டு ஸ்டடி. அண்ட் பைண்டிங் எனர்ஜி கர்வ், மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சுக்கோங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், டோப்பிங் படிங்க, பொட்டன்ஷியல் பேரியர், ரெக்டிஃபிகேஷன், ஜெனார் பிரேக் டவுன், அவலாஞ்சி பிரேக் டவுன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே. 3 மார்க் கொஷின்ஸில் நல்ல மார்க் போடுவாங்க. ஸோ யூ கேன் ஸ்கோர் குட் மார்க். தென் 5 மார்க் கொஷின்ஸில் டிமார்கன்ஸ் தியரம் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன் வித் நெசசரி டயக்ராம்ஸ். தென் அடிஷ்னல் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா பூலியன் ஐடென்டிட்டி அது படிங்க.
integrated circuit, diffusion, NPN transistor, valence band. Next 11th, recent development in physics. இதில் வந்து ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ தான் கேட்க சான்சஸ் இருக்குது டெக்னிக்கலாக. பட் உங்களோட லக் மேபி 5 மார்க் வந்தால் இன்னும் ரொம்ப ஈஸி. Distinguish between nano science and nanotechnology, nano structure in nature, robotics. 3 மார்க் 5 மார்க்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே படிச்சிங்கன்னா ஷுவராக ப்ராப்ளம்ஸ் படிக்காமல் போனால் கூட ஃபுல் 1 மார்க்ஸ் கரெக்டாக இருந்தால் யூ கேன் ஸ்கோர் 60 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 70. 70க்கு 60 மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.